கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம் 4வது வசனம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை வழி நடத்துவார். யாக்கோபை பற்றி வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் வனாந்தரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் கலக்கத்தோடு இரவு படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து பலுக பெருக பண்ணுவேன், நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்து அவனை பலப்படுத்தினார். அவர் சொன்னது போலவே யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். உங்கள் சந்ததி ஆண்டவருடைய நன்மையினாலே நிரப்பப்படும், ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.